இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எது எடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு வேலை செய்ய முடியாத அளவுக்கு, அது சின்ன சின்ன வீட்டு வேலைகள்லேருந்து வெளி வேலைகள் வரையிலும் அந்த வெப்பம் அந்த அளவுக்கு நம்மள வேலை செய்ய விடாமல் தடுக்கும். இல்லை உங்களுக்கு எப்பயுமே சில நேரங்களில் அடிக்கடி அதுபோல் போஸ்ட்மேன் பண்ணுறீங்க ஒரு முக்கியமான வேலையை கூட அப்படின்னா, இந்த முத்திரையை நீங்கள் செய்து பார்க்கலாம். 10 நிமிஷம் செஞ்சீங்கன்னா போதும், தேனி போல் உங்களுக்கு அந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க வேலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. நாம் அந்த முத்திரை செய்யும்போது இந்த விரல் நெருப்பு, இது நீர், சின்ன விரல் நீர், இந்த மோதிர விரல் நிலம், இது காற்று, நடுவில் இருக்க விரல் ஆகாயம். இந்த 10 விரல்களை வச்சு தான் முத்திரை பண்ணுறது. சைடு எஃபெக்ட் இல்லாமல் பண்ணக்கூடியது நெருப்பு, நீர், நிலம், காற்று, இது ஆகாயம். இப்போ இது போல் டிப்பும் விரல்களோட டிப்பையும் லைட்டாக அழுத்தணும். இப்போ நிலம்ங்கிற 2வது விரலையும் நெருப்புங்கிற பெரிய விரலையும் அந்த நுனியும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இவ்வளவு தான் முத்திரை. இதை நீங்கள் அதாவது சேர்லையோ தரையிலையோ பெட்டிலையோ உட்காந்து சம்மணம் போட்டு உங்களோட மடியில் வச்சுக்கிறீங்க. வயசானவங்களாக இருக்கிறீங்க, சேரில் உட்காந்து உங்களோட தொடையில் இப்படி வச்சுக்கிறீங்க. வானத்தை பார்த்து இருக்குது இந்த கைகள் இப்படி மேல் நோக்கி. இந்த டிப்பும் உங்களுக்கு இப்படி தான் முட்டணும், அப்போ தான் உங்களுக்கு வேலை செய்யும். சில நேரங்களில் இப்படி பண்ணுவீங்க, அது கொஞ்சம் பழக்கத்தில் வந்துடும். இப்படி செஞ்சிங்கன்னா நல்ல உங்களுக்கு பெனிஃபிட்டு உங்களால் உணர முடியும். வேலை போஸ்ட்மேன் பண்ணுறது சரியாகுங்கிறத விட உடல் ரீதியாக பிரச்சனைகளை கூட இந்த முத்திரை செய்யும்போது தீர்த்துக்கலாம். அது என்னென்னா, உங்களோட ஜீரண உறுப்பு சரியாக வேலை செய்யலை அப்படின்னாலோ, இல்லாட்டி உங்களுக்கு அந்த கீழ் முதுகு வலிக்குது அப்படின்னாலோ, இந்த முத்திரை உங்களுக்கு அழகாக ரெமிடியை கொடுக்கும். இந்த 2வது விரல் மோதிர விரல் மூலாதாரத்தோட கனெக்ஷன் ஆனது. அதுபோல் அந்த நெருப்பு விரலான பெரிய விரல் மணிப்பூரகம், தொப்புள், வயிற்றை சுற்றி இருக்கிறதால உங்களுக்கு வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய ஹீட்டிலேருந்து அஜீரண கோளாறுலேருந்து எல்லாமே சரியாகும். செய்து பாருங்கள். நீங்கள் சேரில் உட்காந்துருந்தாலும் பெட்டில் உட்காந்துருந்தாலும் நல்லா, அதாவது கூன் போடாமல் நிமிர்ந்து உக்காரணும். இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தொடையில் வச்சுருக்கீங்க. உள்ளே இருக்கிற மூச்சு, வெளிவிடுற மூச்சை மட்டும் கவனிக்கிறீங்க. இது ரொம்ப முக்கியம். 10 நிமிஷம் கழித்து கைகளை நீங்கள் எடுத்துடலாம்.